வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் படித்த அடுத்த பக்கங்கள். இதில் அவர் என்ன சொல்லியிருக்கோன்னா, நோ ஒன் இஸ் கிரேசி வித் ஹேண்டிங் மணி. யாருமே அவங்க ஹேண்டில் பண்ணுற மணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. அது யாருமே விசித்திரமாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தங்களும் அந்த ஹேண்டில் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பேஸ்டான அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால் இவங்க தப்பு இவங்க கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் ஒருத்தவங்களுக்கு தப்புன்னு தோன்றது அடுத்தவங்களுக்கு கரெக்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எனக்கு கரெக்டுன்னு சொல்ல தெரிகிறது உங்களுக்கு தப்புன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கரெக்டுன்னு சொல்கிறது எனக்கு தப்புன்னு சொல்லலாம். ஸோ இதை எதையுமே நம்ம கரெக்டு தப்புன்னு சொல்ல முடியாது. அதை கிரேசின்னு சொல்கிறாரு. அதை பைத்தியக்காரத்தனம் விசித்திரமான சொல்கிறாரு. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் யூனிக். ஸோ அது நம்ம நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.